ஏ மாலதி, இன்னைக்கு பிரேயருக்கு புதுசா ஒரு விஐபி வந்திருக்காரு. யார் அவரு? அவர் விஐபி இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். வாத்தியாரா? அவருக்கு எதுக்கு இவ்வளவு மாலை மரியாதை எல்லாம்? யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் ஏதாவது சொல்லுவாரு, அப்ப கேளு. அன்பார்ந்த மாணவமணிகளே, இதோ என் முன்னால் நிற்கும் திரு சண்முகமணிக்கு இந்த மலர் மாலையை சூடுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சண்முகமணி ஒரு வாத்தியார் மட்டுமல்ல, நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையோடும் உரிமையோடும் பேரானந்தத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக மிக பூரிப்படைகிறேன். இந்த சண்முகமணி இங்கு படிக்கும் போது மாநிலத்திலேயே முதல் மாணவனாக மதிப்பெண் பெற்று நமது பள்ளிக்கே பெருமை சேர்த்தார். இவர் நினைத்திருந்தால் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது சிறப்பான வேறொரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமது சண்முகமணி நமது பள்ளிக்கு ஆசிரியராக வந்திருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் தொழில்தான் அவரது மூச்சு, அவரது பேச்சு, அவரது லட்சியம், அவரது ஆத்மா எல்லாமே. நமது சண்முகமணி ஆசிரியர் தொழிலை பாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நேசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பக்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சார், இருக்கிற பூவெல்லாம் ஊந்துரும், போட்டு அப்புறமா சொல்லுங்க. இல்ல சண்முகமணி, உன்னை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. கரெக்ட் சார், மாலையில பூவே இல்ல, வெறும் நாறுதான் இருக்கு. எதுக்கு முதல் நாள் போட்டுங்களேன் சார். ஐ அம் சாரி, தேங்க்ஸ், சோ சாரி. சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்பதான் உள்ள நுழைஞ்சேன், அதுக்குள்ள சந்தேகமா? இல்ல, வழக்கமா தமிழ் வாத்தியார் வரதா இருந்தா ஜிப்பா வெஸ்ட் கட்டிட்டு வருவாங்க. ஆனா நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நாங்க வணக்கம் சொல்றதா குட் மார்னிங் சொல்றதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். நீங்க எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சி எழுந்துனதே பெரிய மரியாதை. இதே போதுமானது. உட்காருங்க. சார், ஏன் சார் இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? ஆம், ஒரு தமிழையா இப்படி சந்தேகப்படுவது எங்களுக்கு மாபெரும் தலைகுனிவாக உள்ளது. அப்படி இல்ல, டு எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இது நியூட்டன்ஸ் லா. நான் படிக்கிற காலத்துல மத்த வாத்தியார்கள் எல்லாம் படாத பாடுபடுத்தினேன். என்ன நீங்க படிக்க கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை. தட்ஸ் ஆல். சார், சேர் கடியில பட்டாசு வைக்கிறது, காலை கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க லெவலே வேற சார். எஸ் சார். அப்படின்னா பெருசா ஏதாவது வச்சிருக்கீங்களா? சாச்சா, முத நாளே அப்படி செய்வோமா சார்? தைரியமா உட்காருங்க. தேங்க்யூ. என்னை பத்தி ஏற்கனவே பிரின்சிபல் பிரேயர்ல சொல்லிட்டாரு. அதனால உங்க அறிமுகம் தான் இப்ப எனக்கு தேவை. ஒவ்வொருத்தரா பேர் சொன்னீங்கன்னா நான் மனசுல பதிய வச்சுக்குவேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அன்புதாசன். அன்புதாசன். ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க? நீங்க தான் சார். நானா? உங்க பேர் தான் சார். சண்முகமணியா? ஆமா சார். குட். என்ன மாதிரியே பிரமாமா வர போறீங்க. நன்றி ஐயா. நீங்க? பாபு. Morning, sit down. I am sorry, இது இங்கிலீஷ் பீரியட். நான் எடுக்க வேண்டியது. நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல டீச்சர், டைம் டேபிள் பிரகாரம் இது என்னுடைய கிளாஸ் தான். நீங்க இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கீங்க? ஆமா. உங்க டைம் டேபிள் சார்ட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் லாஸ்ட் வீக் கூட நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஏ மாலதி? ஆமா சார், எங்க டைம் டேபிள்ல கூட இது இங்கிலீஷ் பீரியட் தான். இல்ல டீச்சர், டைம் டேபிள்ல ஏதாவது மாற்றம் பண்ணிருப்பாங்க. நீங்க எதுக்கும் ஆபீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இத பாருங்க, இந்த ஸ்கூல்ல 3 வருஷமா நான் டீச்சரா வேலை பார்க்கறேன். நீங்க இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க. நான் சீனியர், நீங்க ஜூனியர். உங்களுக்காக நான் போய் செக் பண்ணிட்டு வரணுமா? ஏன் நீங்க போக கூடாதா? நம்மளது ஏதோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பேரு? பிரியா. சாரி பாய்ஸ், சாரி கேர்ள்ஸ். சார், நான் திரும்ப சொல்றேன், டைம் டேபிள் சார்ட்ல எந்த குழப்பமும் கிடையாது. நீங்க போன கிளாஸும் கரெக்ட், பீரியடும் கரெக்ட். பின்ன எப்படி சார் இன்னொரு டீச்சர் வருவாங்க? வர முடியாதே சார். ஐயோ, பிரியான்னு ஒரு டீச்சர் வந்தாங்களே. சண்முகமணி, பேர் என்ன சொன்ன? பிரியா. பிரியாவா? சண்முகமணி, பிரியா அந்த கிளாஸ் டீச்சர் கிடையாது. அந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். சிலோன்கார பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ படிப்புல, பாட்டுல, கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்கூல் நம்பர் 1. அதே மாதிரி குறும்புலயும் நம்பர் 1. எங்க லெவலே வேற சார் அப்படின்னு சொன்னப்ப நான் யோசிச்சிருக்கணும். ஏமாந்துட்டேன். யார் பிரியாங்கிற பெரிய மனுஷி? கொஞ்சம் எந்திரி பார்க்கலாம்.
குட் மார்னிங் அண்ட் ஆல்சோ சாரி. ஏய் எந்திரி. என்ன உம்பாட்ல உட்கார்ந்த? சாரி சொல்லிட்டு சரியா போச்சா? என்ன ஐடியால இப்படி பண்ண? சொல்லு. என்ன ஐடியால இப்படி பண்ண? To every action there is an equal and opposite reaction. Newton's law. வாயை மூடு. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? ஆபீஸ்ல சொன்னாங்க நீ பாடத்துல படிப்புல விளையாட்டுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்னு. ஆனா டிசிப்ளின்ல இவ்வளவு ஒர்ஸ்டாகிய. இது ஒண்ணு போதாது மத்த எல்லா குவாலிஃபிகேஷன் அடிபடுறதுக்கு? இல்ல சார், இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு வாத்தியார் வராரு. ஏதோ ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரியப்பட்டாங்க. அதான் இதுதான் இங்கிலீஷ்காரனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இதே இங்கிலீஷ்கார கால்ல முள்ளு பட்டதுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐ ரேன் த தான். நான் முள்ள ஏத்திக்கிட்டேன், நான் முள்ள குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதே நம்ம கிட்ட கேளு, ஏன்டா காலை நுண்றேன்னு சொல்லி சொன்னா, சார் முள்ளு வந்து என் கால்ல குத்திருச்சு சார் அப்படிமா. என்னமோ முள்ளு இவனை தேடி வந்து குத்துன மாதிரி. அந்த மாதிரி நீ தப்புன்ட்டு எதுக்காக மத்த ஸ்டூடண்ட்ஸ் மேல பழி போடுற? சார் டச் பண்ணிட்டீங்க சார். என்ன கிண்டலா? இல்ல சார், எடுத்துக்காட்டு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு, அதான் ஓபனா சொல்லிட்டேன். இல்ல பாய்? ஆமா அள்ளிட்ட பாமா. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? என் பேர் ராஜா சார். உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசைகளை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு என்ன ஒரு அந்தஸ்து, என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? டேய் சண்முகமணி, டேய் சண்முகமணி, நல்லா இருக்காடா? நீ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? டேய் சண்முகமணி, யாரோ புது வாத்தியார் வரணும்னு சொன்னாங்க, நீதானா? எங்க கூடயே படிச்சு நீ எனக்கே வாத்தியாரா வந்தது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? டேய் பிரியா, நானும் இவனு ஒன்னாதான் படிச்சோம். நீ பரவாயில்லடா, எப்படியா நல்லா படிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்துட்ட. நான் பாரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரவுண்ட் வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்து இப்பதான் +2 வந்திருக்கிறேன். நானும் படிச்ச மாதிரி இல்ல, எங்க அப்பனும் விட்ட மாதிரி இல்ல. பிரியா, நானும் இவனு சும்மா ரெடே, நானும் இவனு ஒன்னா படிக்கிற காலத்துல இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிள்ளைங்க பாத்ரூம் போய் என்னென்னமோ எழுதி வச்சுட்டான். அதுக்கு வாத்தியாரு அப்புன்னு அப்புனாரு. ஏன்டா சண்முகமணி, இதெல்லாம் கூட மறந்துட்டியாடா? இந்த பாரு நமச்சிவாயம், நான் இப்ப வாத்தியாரு, நீ என்கிட்ட படிக்கிற பையன். வாடா போடா எல்லாம் பேசக்கூடாது. என்னடா நம்ம 2 பேரும் உயிருக்குள்ள பழகணுமே. இருக்கட்டும், அதெல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? இத பாரு, எனக்கு கோவம் வரும். நீ முதல்ல யூனிஃபார்ம் கரெக்ட் பண்ணு, போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. போடா. என்ன உங்களுக்கு சிரிப்பு? 2 பேரும் ஒண்ணா படிச்சிட்டு இருந்தோம். நான் இதே ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்துட்டேன். அவன் இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கான். இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. உட்காரு. போய் உன் டெஸ்க் எதுன்னு பார்த்து உட்காரு. ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற பொட்டி கடை கிளவிக்கிட்ட 5 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கி தின்னு போட்டு நீ பாட்டுக்கு பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்ட. அதெல்லாம் நான் தான் கட்டினேன். அதெல்லாம் நன்றி உள்ளவனா தான் நினைச்சு பாப்பான். கையிடுறா, இவ்வளவு பெரிய உருவம் வர்றதும் கூட தெரியாம. மாமா சாந்தி, மாமா சாந்தி. புஸ்தகம் கொடுங்க. டேய், என்ன அவசரம்? அதுக்குள்ள ஏன் எந்திரிச்சிட்ட? கேம்ஸ் பீரியட். பரவாயில்ல, மெல்ல போலாம். உட்காரு. உட்காருங்க. இன்னைக்கு முதல் நாள், ஒரு வரையாவது பாடம் நடத்துறேன். லேட்டா போனா கேம்ஸ் டீச்சர் திட்டுவாங்க. நான் போறேன். ஏய் ஏய், பாவண்டி, நேத்து வந்த வாத்தியார படாத பாடு படுத்துட்டேன். என்னமோ தெரியல, அந்த ஆளை பார்த்தாலே கலாட்டா பண்ண போல இருக்கு. தெரியுற கேளவீங்க. இப்படி வாங்க. அந்த மேட்டு வரைக்கும் நான் ஏத்தி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க வேணா பின்னாடி தள்ளுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. இல்ல இருக்கட்டும். நீங்க இருங்க சொல்றேன். பேசாம பாருங்க, நீங்க அப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க நான் எப்படி அஸ்தரன். சார், யூ வாண்ட் எனி ஹெல்ப் சார்? நோ. ஏய், உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இல்லனா வீட்லயே ஹாஸ்டல்ல உட்கார்ந்து நீங்களே ஏதாவது ஒரு பாடம் படிக்க வேண்டியதானே? எதுக்கு அனாவசியமா ரோட்டு சுத்திட்டு இருக்கீங்க? போங்க போங்க. Go on. ஏய் தெய்வானே, என்னடி ஆச்சு? ஏன் அழற? ஏண்டி, அந்த வாத்தியார் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து இது வரைக்கும் 10-15 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணி யாருமே ஓகே ஆகல. ஆனா உன்னை பார்த்ததும் கேள்வியே கேட்காம கட்டிக்கிறேன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கியே. அவ அழுறது நியாயம் தானே? அந்த வாத்தியார் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாரு. கரெக்ட். முதல் ராத்திரி அன்னைக்கு இவகிட்டயும் குத்து விளக்கு, 5 முகம், அது இதுன்னு கேள்வி கேட்டான்னு வை. பாவம் இவ கர்மாரி அம்மணி முண்டக்கண்ணி அம்மணி விட்டா இவளுக்கு வேற என்ன தெரியும் வேண்டாம்? ஏன், என்ன ஆச்சு? இல்ல, நம்ம ஆசிரமத்துல காலையில எழுந்திரிச்சா காபி சாப்பிடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது. அதோட
இங்க ஒரே ஒரு கூட்டஞ்சோறு மட்டும் தான் ஆக்கி பழக்கம். அதனால எனக்கு சமையல் காபி டீ போடுறது எதுவுமே சரியா வராது. என்னை கட்டிக்க போறவரு நல்ல சாப்பாட்டு பிரியரா இருந்து முதல் ராத்திரில இதை பத்தி ஏதாவது கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? குழந்தை பிள்ளையா இருக்குது. அப்படி ஏதாவது கேட்டாருங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லி தொலைக்காதே. எல்லாம் தெரியும் சொல்லி தலையாட்டுவேன். போக போக ஒண்ணு நான் கத்துக்கலாம். பொய் பேசுறது தப்பு. சரியா போச்சு போ. முதல் ராத்திரியில மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புருஷன்காரன் அப்செட்டே ஆகக்கூடாது. அப்படி அப்செட் ஆயிட்டாங்கன்னு அப்புறம் வாழ்க்கை பூரா அப்செட்டாவே இருப்பாங்க. ஜாக்கிரதை. ஏய் என்னாச்சு? நடுகால நின்னு பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? காலையில நல்லா தானே இருந்த? நான் நினைச்சே பார்க்கலங்க. என்ன போய் ஒரு வாத்தியார் கல்யாணம் பண்ணிட்டேன்? ஐயோ அப்படி இல்லைங்க. நான் ஒரு அனாதை பொண்ணு. எனக்கும் ஒரு கல்யாண காட்சி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலீங்க. உங்களுக்கு பரந்த மனசுங்க. உண்மையிலே நீங்க பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. தியாகமாவது ஒண்ணாவது இல்லைங்க, நீங்க பெரிய தியாகம் தான் பண்ணிருக்கீங்க. நோ சி, ஆங்கிலத்துல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, a small key opens big doors. அதாவது சிறு சாவிதான் பெரிய கதவுகளை திறக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு திருமணங்கிற சாவி மூலமா இல்லறோங்கிற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோம். அதாவது நான் ஒரு ஆண், என்னுடைய வாழ்வுக்கும் வசதிக்கும் ஒரு பெண் துணை தேவை. அதனால உன்னை மனைவியை ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீ ஒரு பெண், உன்னுடைய வாழ்வுக்கும் வசதிக்கும் உனக்கு ஒரு ஆண் துணை தேவை. அதனால என்ன புருஷனா ஏத்துக்கிட்டேன். So we are equal. We are sailing the same boat. Are you able to follow me? Good. இதுல எங்க தியாகமாவது கத்திரிக்காயாது. கம் come on. வா. ஏய் என்னது அங்க உட்கார்ந்த? பரவாயில்லைங்க, இங்கே இருக்கேன். நோ நோ நோ, மேல வந்து உட்காரு. இல்லைங்க, அங்க உட்கார்ந்த மரியாதையா இருக்காது. இவ்வளவு நேரம் பெண்ணுரிமை பத்தி பாரதியார் மாதிரி படிச்சு சொன்னேன். நீ மறுபடியும் அங்க உட்கார்ந்தது என்ன அர்த்தம்? முதல்ல பெண்கள் காம்ப்ளெக்ஸ் விட்டுறணும். அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க முன்னேற முடியும். கமான் கமான் உட்கார். நல்லா உட்காரு. இல்ல சரியா இருக்கு. ஓகே. எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் 3. அது என்னன்னு தெரியுமா? சொல்றேங்க. முதல் விஷயம், ஐயோ அடிக்கடி பட்டுச்சா? என்னது இவ்வளவு வீக்கா இருக்க? ஒரு சின்ன தட்டு தட்டுனதுக்கு இப்படின்னா இன்னும் பின்னால போக போக. இங்க பாருமா, நாளையில இருந்து நீ நல்லா சாப்பிடு. ஏன்னா சுவர் இருந்தா தான் சித்திரம். இன்னையில இருந்து பெரிய பெரிய குடும்ப பாரமெல்லாம் நீ சுமக்க வேண்டியிருக்க. அது சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ 3 சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. கரெக்ட். நான் ஏதோ ரூட் மாதிரி போனா கூட நீ கரெக்டா பாயிண்ட்லயே நிக்கிற. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் அப்பா அம்மா. ஏன்னா இந்த உலகத்தை நான் தெரிஞ்சுக்க காரணமா இருந்ததே அவங்கதான். 2வது விஷயம், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு. ஏன்னா அவங்க மூலமா தான் இந்த உலகத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3வது, இப்ப நீ வந்துட்ட. இதுக்கு முன்னால எனக்கு பிடிச்ச 3வது விஷயம் புக்ஸ், அதாவது புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களை நான் ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன். ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் வேலைக்கு போன நேரத்துல உனக்கு வீட்டுல போர் அடிக்குன்னு வச்சுக்கோ, நீ எல்லா புஸ்தகங்களையும் புரட்டலாம். அப்படியே அறிவு ஜீவி ஆயிடலாம். அந்த டேபிள்ல மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எடுமா, அந்த புஸ்தகத்துல நிறைய விஷயம் இருக்கு. எடு. அதுல மில்டன் என்ன சொல்றான்னா, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கான். என்னது? டேபிள் மேல புத்தகம் சொன்னீங்களே, இருக்கிறதுலயே பெருசுதான். பெருசா? நீ என்ன படிச்சிருக்க? என்னம்மா சில மாதிரி நிக்கிற? என்ன படிச்சிருக்க? அது என்னது புது பாவம்? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ்? என் மேல தப்பு இல்லைங்க. நேத்து வருஷத்துக்கு முந்தின வருஷமே என்ன 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்களா? அப்புறம் 5ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து இவ 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு லாக்கி இல்ல, இவ்வளவுக்கு 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டீங்கன்னு பழையபடி 4ஆம் கிளாஸ்ல போட்டாங்க. அப்புறம் நான் நல்லா படிச்சேன்னு 4ஆம் கிளாஸ்ல இருந்து மறுபடியும் 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க. அப்ப நான் இங்கிலீஷ்ல are you able to follow me ன்னு கேட்டதுக்கு இப்படி தலையாட்டுன? அது நீங்க ஆட்டுனீங்க, அதனால நானும் ஆட்டுனேன். ஏனுங்க ஆப்செட் ஆயிட்டீங்களா? எது ஆப்செட் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். புரியலம்மா. இல்ல,
முதல் ராத்திரில மட்டும் எந்த காரணத்து கொண்டு புருஷன்கார ஆப்செட் ஆயிடக்கூடாது. அப்படி ஆப்செட் ஆயிட்டா அப்புறம் வாழ்க்கை பூரா ஆப்செட் ஆயிடுவாங்கன்னு எங்க ஆசிரமத்துல சொன்னாங்க. அது ஆப்செட் இல்லம்மா, அப்செட். என்ன? அதான் நீங்க சொன்னீங்களா? அதான். ஓகே. படிப்பு விஷயத்துல நானே சொன்னேனே, மில்ட்ட சொன்னான்னு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். சரி, அது போட்டும். சமைக்க தெரியுமா? பயப்படுத்தாதம்மா. சமைக்க தெரியுமா தெரியாதா கரெக்டா சொல்லு. இது ஏதோ டபுள் ஐடியால தலையாட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இத பாரு, தெரியும் இப்படி ஆட்டு, தெரியல இப்படி ஆட்டு. அதெல்லாம் பிரமாதமா சமைப்பேங்க. சமையலா? நிஜமா? நல்லா சமைப்பேன். நிஜமாதான். ஓகே. இப்ப வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வெஜிடேரியன்லயும் விசேஷமா ஏதாவது செஞ்சா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன்ல சிக்கன், மட்டன், ஃபிஷ், அப்புறம் எறா, நண்டு, இதுல எந்த ஐட்டம் உனக்கு பிரமாதமா சமைக்க வரும்? எறாவா இல்ல நண்டா? சொல்லு. இத பாரு தெய்வன, முடிஞ்ச வரைக்கும் பேசி சமாளிச்சு பாரு. எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வி கேட்டு மாட்டிக்கிறனால வை. டக்குன்னு எழுந்து லைட் ஆஃப் பண்ணிடு. இருட்டானாலே ஆம்பளைக்கு மூடு மாறிடும். அப்புறம் கவலையே கிடையாது. இப்ப வெஜிடேரியன்ல கூட எனக்கு வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள். ஏய் ஏய் இரு. எதுக்காக இப்ப லைட் ஆஃப் பண்ணி இவ்வளவு அவசரமா கதவை தாள் போடுற? இல்ல சீக்கிரமா சீக்கிரமா படுத்துறோம். சீக்கிரம் படுத்துக்கிறதா? ஏமா, இப்பதான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பமாகுது. என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கணும், உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தா தான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்க முடியும். உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே பேச்சுவார்த்தை நடப்படுது. ஏனுங்க கோவங்களா? உங்களை தானுங்க கோவங்களா? ஒரு கோபம் இல்ல. பின்ன அந்த பக்கம் பார்த்தே பார்த்துட்டு இருக்கீங்க. சும்மாதான். பேச்சுவார்த்தை மட்டும்தான் வேணான்னு சொன்னேன், மத்ததெல்லாம் வேணாம் நான் சொன்னேன். பரவாயில்ல, எங்க எல்லாத்துலயுமே அறகுறையா இருப்பியோன்னு ஒரு பயம் இருந்தது. காலையில எத்தனை மணிக்கு எழுப்ப? இன்னும் தூங்கவே இல்லையம்மா. பரவாயில்ல, இப்பவே சொல்லிடுங்க. காலையில 9 மணிக்கு தான் ஸ்கூலு. 6 மணிக்கு நெஸ்கேப் காப்பியோட எழுப்பு. டிஃபன் என்ன பண்ண? அத காலையில பாத்துக்குமே. இல்ல இப்பவே சொல்லிடுங்க. சேமியா உப்புமா பண்ணு. அப்புறம் உங்க ஆசிரமத்துக்கு வந்து உன்னை நான் பார்க்க வந்தனே. ஐயோ, இப்ப எதுவும் பேசாம பார்த்துக்கலாம். ஏய், நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதனால என்ன பேச வேண்டாங்கற? இல்ல பேசாம பார்த்துக்கலாம். நான் பேசிட்டா திரும்ப நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நான் பேசிட்டா திரும்ப நீ பதில் சொல்லு.